இந்த படம் பேரை சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த ஒரு சீன் மட்டும்தாங்க. அசோக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து தன்னோட உயிர் நண்பனை பார்த்து ரிவெஞ்ச் எடுப்பாரு, ஒரு சேலஞ்ச் பண்ணுவாரு. அந்த சீனை வந்து நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அதுல இருக்க வசனமாகட்டும், டைலாக் டெலிவரி பண்றதா இருக்கட்டும், நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே பீக்ல இருக்கும். இன்னைக்கு கூட நம்மளோட நண்பனை பார்த்து சும்மா ஒரு ரிவெஞ்ச் நான் அவனை பண்ண போறேன்டா அசோக்கு, உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்போம். சோ அப்படிப்பட்ட அந்த சீனை தான் நாம இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ண போறோம். நான் தான் நடிக்க போறேன். ஆனா அதுல ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் என்னன்னா, அது வந்து 1992 அந்த படம் வந்திருக்கு. அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த டைம்ல அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் எழுதிருப்பாங்க. ஒருவேளை அண்ணாமலை வந்து 2026ல வாழ்ந்திருந்தா, அவரு 25 வயசு பையனா இருந்திருந்தா, தன்னோட நண்பனை பார்த்து என்ன மாதிரி பஞ்ச் டைலாக் விட்டுருப்பாரு, எந்த சிச்சுவேஷன்ல என்ன டைலாக் பேசியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கற்பனை ஸ்கிரிப்ட் தாங்க இது. அந்த ஸ்கிரிப்ட் வந்து நாம தான் இப்ப எழுத போறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஒரிஜினல் சீன் இருக்குல்ல, அந்த சீனை வந்து நான் நடிச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு முடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ள போயிடலாம். சிரிக்காம பண்ணிடணும், அது மட்டும் தான் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப சீரியஸான சீனுங்க. சிரிக்காம பண்ணிடணும். பண்றேன். போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கவனமா கேளுங்க. இன்னைக்கு பணம், பேர், புகழ், அந்தஸ்துக்கு திமிர்ல என் வீட்டை அடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனா தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகள் ஆரம்பம் ஆயிடுச்சு. உனக்கும் எனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல உன்னை விட பணம், பேர், புகழ், அந்தஸ்துகளை சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன் பணவெறியை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்தியோ, அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சா? கரெக்டா டெலிவரி பண்ணனா? ப்ரொனன்சியேஷன்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு 10 டேக்கு கிட்ட போச்சு, என் தொண்டையும் போச்சு. இப்போ அடுத்து வந்து நான் ஸ்கிரிப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எந்த மாதிரி சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை வேற நான் வந்து பண்ணி காட்டணும். இப்போ அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டை வந்து நம்ம இப்போ பண்ணி காட்ட போறோம். நான் எழுதுன ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். ஓகேவா? இது வந்து 2026ல இப்ப நடக்கிறதால இப்ப இருக்க ட்ரெண்ட் என்னது? எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சோசியல் மீடியாஸ்ல, யூடியூப்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ, இல்ல ஃபேஸ்புக்லயோ எதுலயோ வந்து அவங்களோட கண்டென்ட் எல்லாம் போட்டு இப்ப என்ன மாதிரி ஃபாலோவர்ஸ் வேணும், லைக்ஸ் வேணும், கமெண்ட்ஸ் வேணும், ஒரு இன்ஃபுளுசரா ஆகணும், ஒரு யூடியூபரா ஆகணும், ஒரு ஃபேமஸா ஆகணும், செலிபிரிட்டியா ஆகணும்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு நார்மலா ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் அண்ணாமலை. நல்லா அசோக் தான் வந்து இப்ப நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான். இப்ப வந்து அந்த அசோக் என்ன பண்றான், என்னடா உன் ஃபாலோவர்ஸே கம்மியா இருக்கு, என்ன மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா பேசிடுறான். அப்ப வந்து எல்லாரும் முன்னாடி கலாச்சிடுறால நம்ம அண்ணாமலைக்கு வந்து கோவம் வந்துருது. கோவம் வந்த உடனே இப்ப அண்ணாமலை வந்து அசோக்கை பார்த்து சில டைலாக்ஸ் எல்லாம் பேசுறான். அது என்ன டைலாக்னா, இப்ப நான் வந்து உங்களுக்கு படிச்சே காட்டுறேன். நான் எப்படி மாத்திருக்கேன்னு சொல்றேன். அந்த ஸ்டார்டிங் டைலாக் எல்லாமே ஒண்ணுதான். போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்னாப் பண்ணுவாரு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றது கவனமா கேளுங்க. இதுக்கப்புறம் தான் டைலாகே மாறுது. இன்னைக்கு பணம், பேர், புகழ், அந்தஸ்துன்ற திமிரில் அந்த டைலாக் வந்து எப்படி மாத்திருக்கேன்னா, இன்னைக்கு லைக்ஸ், வியூஸ், கமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் இருக்குன்ற திமிரில் என் அக்கௌண்ட்டை கலாச்சி என் ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டை அசிங்கப்படுத்தி எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டுன்னு வருமா? இங்க வந்து எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த கான்டென்ட் கிரியேட்டரை தட்டி எழுப்பிட்டீங்க. நார்மலா இந்த பையன் வந்து இப்போ கான்டென்ட் கிரியேட்டரா மாறிட்டான். நான் வந்து பண்றேன் பாடுறேன் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் அசோக்குன்னு சொல்றத அசோக்கு அப்படின்னு மாத்துறோம் நம்ம. இப்ப இருக்க அந்த வைப்ல நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலையை நண்பனா தான் பார்த்திருக்க. இந்த டைலாக நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலைய வெறும் கான்டென்ட்டா தான் பார்த்திருக்க. ஒரு கான்டென்ட்டா கலாய்க்கிறதுக்கும் இல்ல நண்பன் கண்டென்ட் வேணும்னா வந்து கேட்டுட்டு அவன் வீடியோஸ்ல பண்றதுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இனிமே நீ இந்த அண்ணாமலைய கான்டென்ட் கிரியேட்டரா பார்க்க போற. இந்த நாள் நாளுன்னு வருது இல்ல, ஸோ நம்ம வந்து டேவா மாத்திடுறோம். இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல போட்டுக்கலாம். உன்னுடைய பயோல போட்டு வச்சுக்கோ, உன்னோட கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. வந்து இப்பெல்லாம் அக்கௌண்ட் பயோ தான் நிறைய பேர் வந்து அவங்களோட அப்டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால உன்னோட பயோல போட்டு வச்சுக்கோ. இன்னையிலிருந்து உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. அது எல்லாமே சேம் தான். எனக்கும் உனக்கும் ஃபாலோவர்ஸ் யுத்தம் தொடங்கிடுச்சு. ஏன்னா ஃபாலோவர்ஸை பார்த்து தான் கலாய்க்கிறான். என்னடா அவனுக்கு 100 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கு, நான் பார்த்தியா இன்னைக்கு பேர் 1 மில்லியன் வச்சிருக்கேன், அந்த மாதிரி கலாய்ச்சிருக்கான். ஸோ ஆரம்பமாயிடுச்சு. உனக்கும் எனக்கும் ஃபாலோவர்ஸ் யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட லைக்ஸ், வியூஸ், கமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸை சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஸ்டுடியோஸ் தான் நிறைய பேர் வீடியோ மேக் பண்றாங்க. இப்பலாம் பல அடுக்குமாடி ஸ்டுடியோஸை கட்டி உன்னோட ப்ரொமோஷன்ஸை தடுத்து நிறுத்தி
இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்றாங்க, நிறைய பிராண்ட்ஸுக்கு போய் ப்ரொமோஷன் பண்றாங்க. உன்னோட ப்ரொமோஷன்ஸை தடுத்து நிறுத்தி உன்னுடைய இன்ஃப்ளூயன்சர் வெறிய ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் அக்கௌண்ட்டை கலாச்சி என் ஃபாலோவர்ஸ் கவுண்டை பார்த்து அசிங்கப்படுத்தினியோ அதே மாதிரி நானும் உன் அக்கௌண்ட்டை கலாச்சி உன் ஃபாலோவர்ஸ் கவுண்டை அசிங்கப்படுத்தல, என் பேரு அண்ணாமலை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இப்ப இருக்க அண்ணாமலை இந்த மாதிரிதான் பேச போறாங்க. ஸோ நமக்கு இதே காஸ்டியூம் இப்ப இருக்காது, இந்த துண்டு இருக்காது. இப்ப இருக்க அண்ணாமலை எப்படி இருப்பாங்கன்னா, சரி ஓகே கொஞ்சம் நல்லா அந்த பூ போட்ட சட்டை மாதிரி ஏதாச்சும் போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு வைப்ல பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். பார்த்தலாமா? போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கவனமா கேளுங்க. இன்னைக்கு லைக்ஸ், வியூஸ், கமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் இருக்கின்ற திமிர்ல என் அக்கௌண்ட்டை கலாச்சி என் ஃபாலோவர்ஸ் கவுண்டை பார்த்து அசிங்கப்படுத்தி எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த கான்டென்ட் கிரியேட்டரை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலையை ஒரு கான்டென்ட்டா தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலையை ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா பார்க்க போற. இந்த டே உன்னுடைய பயோல போட்டு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகாலம் ஆரம்பம் ஆயிடுச்சு. எனக்கும் உனக்கும் ஃபாலோவர்ஸ் தொடங்கிடுச்சு. இந்த துத்துல உன்னை விட லைக்ஸ், வியூஸ், கமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஸ்டுடியோஸை கட்டி உன்னுடைய ப்ரொமோஷன்ஸை தடுத்து நிறுத்தி உன்னுடைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெறிய ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் அக்கௌண்ட்டை கலாச்சி என் ஃபாலோவர்ஸ் கவுண்டை பார்த்து அசிங்கப்படுத்தனியோ அதே மாதிரி நானும் உன் அக்கௌண்ட்டை கலாச்சி உன் ஃபாலோவர்ஸ் கவுண்டை பார்த்து அசிங்கப்படுத்தல, என் பேர் அண்ணாமலைடா. இதுதாங்க நான் எழுதின டைலாக்ஸ். ஸோ இந்த வருஷத்துல 2026 ஒரு அண்ணாமலை இருந்திருந்தா அவர் ஃப்ரெண்டு கூட ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆக போறா, கான்டென்ட் கிரியேட்டர் ஆக போறா, என்ன கலாச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவெஞ்ச் சேலஞ்சு எடுத்திருந்தா இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்கன்னு நான் ஒரு கற்பனை ஸ்கிரிப்டா எழுதியிருக்கேன். இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி சில மூவிஸ்ல இருக்க சீன்ஸை கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு எழுதுற மாதிரியோ இல்லைன்னா என்னோட ஓன் ஸ்கிரிப்ட்ல நடிக்கிற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு சீனை அப்படியே நடிச்சு காட்டலாம். ஒரு சூப்பரான ஒரு படத்துல இருந்து ஒரு சூப்பரான சீன் எடுத்து அதை அப்படியே நடிச்சு என்னோட திறமையை காட்டணும். இன்னொன்னு பிளஸ் என்னோட நடிப்பை நான் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடித்தால் அப்படிங்கிற ஒரு சீரீஸ்ல நான் வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். இது 2வது வீடியோ. இதுக்கு முன்னாடி குடும்பஸ்தன் படத்துல ஒரு சீன் இருக்கும். அந்த சீனை நான் பிராக்டிஸ் பண்ணி நடிச்சு காமிச்சேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவுமே தேவை. ஸோ நான் எழுதின இந்த டைலாக்ஸும் அதுக்கப்புறம் இந்த 2026 இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் ஐடியாவும் அதுக்கப்புறம் நான் நடிச்ச விதமும் என்னோட ப்ரொனன்சியேஷனா இருக்கட்டும், என்னோட நடிப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி நான் வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கு. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. மற்றபடி இந்த வீடியோ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க மேபி இந்த சீனை நடிச்சு காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த சீனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதையுமே நடிச்சு காட்டுறேன். இல்ல அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி வேற மாதிரி டைலாக்ஸ் வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொல்றதை கவனமா கேளுங்க. இன்னைக்கு அசோக், இந்த நாள் தோசை போட்டுத்தா. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோவா, குறிச்சு வச்சுக்கோடா அசோக். ஷிட், இன்னிலிருந்து உன்னுடைய அழிவு காலம். எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை என்ற திமிர்ல என் அக்கௌண்ட்டை கலாச்சி எனக்குள்ள. நான் சொல்றத கவனமா கேளுங்க. தொண்டவலி இது. அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலையை வெறும் கான்டென்ட்டா தான் யூஸ் பண்ணிருக்க. முடியும் டயலாக் மறக்குது. திமிர்ல எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை சிங்களடாரி கான்டென்ட் கிரியேட்டரா. 5 4 3 2 1. போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கவனமா கேளுங்க. இன்னைக்கு லைக்ஸ், வியூஸ், கமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் இருக்கின்ற திமிர்ல என் அக்கௌண்ட்டை கலாச்சி என் ஃபாலோவர்ஸ் கவுண்டை பார்த்து அசிங்கப்படுத்தி எனக்கு இந்த டைலாக்கே வர மாட்டேங்குது. என்ன அவ்வளவு பெருசு இருக்கு? நீ எப்படி என் அக்கௌண்ட்டை கலாச்சி என் ஃபாலோவர்ஸ் கவுண்டை பார்த்து அசிங்கப்படுத்தணும் அதே மாதிரி நானும் உன் அக்கௌண்ட்டை கலாச்சி உன் ஃபாலோவர்ஸ் கவுண்டை பார்த்து அசிங்கப்படுத்தல, என் பேர் அண்ணாமலை இல்லடா. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முடிய போகுது. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எரளவழன். நீங்க என்ன எரல்ஸ் ஆர் அஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். சரியாங்க? அவ்வளவுதாங்க.